சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் 11.98 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 13 திட்டப் பணிகளை திறந்து வைத்து 152.67 கோடி மதிப்பில் 52 புதிய திட்டப் பணிகளுக்கு அமைச்சர் உதயநிதி அடிக்கல் நாட்டினார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் சொல்ல கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன தாய்மானவன்? சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் வாரியம் மற்றும் கழிவுநீரற்று வாரியத்தின் சார்பில் 11.98 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற 13 திட்டப்பணிகள் திறப்பு விழா மற்றும் 152.67 கோடி மதிப்பீட்டில் 52 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவானது சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இங்கு நேரடியாக பங்கேற்று முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து தொடர்ந்து உரையாற்றி வந்தார். குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் சார்பில் 6 பூங்காக்கள் 2.54 கோடி மதிப்பீட்டிலும், அதேபோல் மழை உறிஞ்சும் பூங்காக்கள் 2.78 லட்சம் மதிப்பீட்டிலும், நீத்தார் உடல் பாதுகாப்பு குளிர்பதன அறை 1 கோடி மதிப்பீட்டிலும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மறுசீரமைப்பு செய்யப்பட்டு இந்த பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்ற நிலையில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் வாரியம் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் கழிவுநீர் உந்து நிலையம் 1.24 கோடி மதிப்பீட்டிலும், புதிய பணிமனை அலுவலக கட்டிடம் 36.6 லட்சம் மதிப்பீட்டிலும், கழிவுநீர் உந்து குழாய் அமைக்கும் முறையானது 3.27 கோடி மதிப்பீட்டிலும், குடிநீர் வழங்கல் மற்றும் மறுசீரமைப்பு திட்டத்தின் சார்பில் 2.79 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகள் தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளி கட்டடங்கள் 37 பள்ளி கட்டடங்கள் 64.15 கோடி மதிப்பீட்டிலும், பூங்காக்கள் 4 1.5 கோடி மதிப்பீட்டிலும், சமுதாய கூடங்கள் 3 17.52 கோடி மதிப்பீட்டிலும், எம்சி சாலையில் இருக்கக்கூடிய புதிய நடைபாதை வளாகம் 26.2 கோடி மதிப்பீட்டிலும், சாலை மேம்பாட்டு பணிகள் 12.7 கோடி மதிப்பீட்டிலும் என பல்வேறு திட்டப்பணிகளுக்கு தற்போது அடிக்கல் நாட்டி திட்டப்பணிகள் என்பது துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக பங்கேற்று இந்த திட்டப்பணிகளை துவக்கி வைத்தார். உடன் நேரு, சேகர் பாபு, தாமு அன்பரசன் உள்ளிட்ட பல்வேறு துறை அமைச்சர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் உரையாற்றி வருகிறார். முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.